கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குந்தமன்ன பாழியம் தொழுமோர் நான் குடையர் கண்டிவ தம்மையும் கண்டறியோ வாழியரோ இவர் வண்ணமெண்ணில் மகடல் போன்றுடர் கையில் வைய ஆழியொன்றேந்தி உசங்கு பற்றி அச்சோவருவனறியவா. கூடரகருடைய கோயில் சாயிலே வளர்ந்தவன் தான். ஒரு சமயம் தோப்பு சுவாமியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கிளர்ந்தது. அவருடைய தோப்பு எங்கே என்றெல்லாம் விசாரித்து கொண்டிருந்தேன். ஒருவர் வழி சொன்னால் அவ்வாறு நான் திண்டுக்கல் சென்று அவரை காண வேண்டும் என்ற பெயர் அவாவோடு ஒரு இடத்தில் மழை நிறைந்தே இருந்தேன். கீழே ஒரு பெரிய வயல் தண்ணி நிறைந்து தோப்பு சாமி வரம் படித்து கொண்டிருந்தார். நான் அவரை பார்த்த உடனே எனக்கு தோப்பு சாமின்ன உடனே சாமி அலங்காரம் ஆடைகள் அப்படி இருக்கும்போது தான் நினைச்சிருந்தேன். அவன் நேரில் பார்த்துட்டு அப்படியே போட்டு வந்து கீழே வந்து சேவித்தேன். அப்படியே ராமராமாதாசன் சேவித்தேன். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இப்படித்தானே மார்லேயன் தம்பி ஆளவந்தார் பார்த்தார். ஆளவந்தார் பாடுற போது மார்லேயன் தம்பி அந்த மாதிரி செய்து கொண்டு இருந்தார். பார்த்து ஆச்சரியப்பட்டார். எப்படின்னா ஒரு உழுது அந்த சேரையே அப்படியே வாரி விழுங்கினார். நம்மாழ்வாரை சொல்லி உண்ணும் சோறு பருகனே தென்னும் வெற்றினைவெல்லாம் சாப்பிட்டார். அந்த மாதிரி தோப்புசாமி வேகமாக ஓடி வந்தார். உடம்பெல்லாம் சேர சகதியமாக இருந்தது. அப்புறம் அடியேன்னு விழுந்து பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய சம்பந்தம் மேலே மேலே வளர்ந்தது. திண்டுக்கல்ல தோப்புசாமின்னா பிரசித்தம். ராமானுஜதாசர்னு அவருடைய பெயர். PL ராமானுஜதாசர்னு பெயர். நல்லா பாடுவார். சின்ன வயசில் நாடக கம்மலில் நான் பாடியிருக்கேன்னு சொன்னார். அதே போல் பாடி காட்டுவார் அவர். அவருக்கு திருவாய்மொழி முற்றிலும் மனசில் ஏறி இருந்தது. அதே போல் ஆச்சாரிய ஹிருதயம் சொன்னால் அவருடைய ஹிருதயம் அப்படியே உருகிடும். அதுவும் விலட்சணம் பக்தனானால் 51வது சூத்திரத்தை அவருக்கு சொல்லி நாம் கேட்கணும். அந்த மாதிரி எங்கே போனாலும் வருவார். கம்பை ஊழிடுவார். கம்பை டக்குன்னு கீழே போட்டு உட்கார்ந்து சொல்லுவார். அவருடைய தொடர்பு பல முறைகள் எனக்கு ஏற்பட்டது. குரத்தாழ்வான் திருநட்சத்திரம் வேறு எங்கே யார் கொண்டாட போகிறார்? அவர் தான் கொண்டாடினார். அவருடைய ஆசிரமத்தில் அவ்வளவு ஜனங்கள் கூடினார்கள். புத்தூசாமி ஒருவரும் வந்தார். ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ சுவாமி அவரும் வந்தார். இப்படி பல பேர் வந்து நான் அங்கே பலமுறை சென்றிருக்கிறேன். பலமுறை சென்று அந்த வைபவங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய பேச்சில் ரொம்ப அழகான கிராமியமாக இருக்கும். ஆனால் இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்து காட்டினவர். அவரோட ஒரு முறை இப்போ மீன விசாகம் நடந்தது இல்லையா, காஞ்சிபுரம் போனேன். அப்போது திண்டுக்கல்ல ஒரு மில் ஓனர் அவரும் கூட வந்தார். எல்லாருமாக ராஜகோபால் நாயுடு வந்தார். காஞ்சிபுரத்தில் இறங்கி சுவாமியை தண்டை சொல்பிக்கிறதுக்காக போனோம். அப்படி என் 7 வெண்பாக்கள் ஏற்றின்னு போனேன். அதை சுவாமிக்கு முன்னால் பாஷை ரொம்ப அன்போடு எல்லாரும் உட்காத்தி வச்சேன். 7 வெண்பாக்கள் பாடின உடனே ரொம்ப அழகாக இருக்க வெண்பாக்கள். 7 என்ன கணக்குன்னு கேட்டேன். சப்தகாதை 7 சுவாமி, அந்த கணக்கில் ஒரு பாசுரங்கள் பாட வேண்டாம் கேட்டேன். ரொம்ப பாராட்டினார். ரொம்ப நல்லது அப்படின்னு பாராட்டினார். அப்போ ரொம்ப அழகாக தோப்புசாமி எல்லாம் உட்கார்ந்துக்கிற போது அன்றைக்கி அழகான உபன்யாசங்கள் பண்ணார். எல்லோரும் அழகாக கேட்டார். 2-3 முறை நான் அவரோட கேட்டிருக்கேன். காஞ்சி சுவாமி மதுரைக்கு வந்த போதெல்லாம் சுவாமி தோப்புசாமி வருவார். வந்து தண்டம் செழிப்பார். அன்பாடு அழகான பேசுவார். சுவாமி தோப்புசாமின்னு சொன்னால் வாஸ்தமாகவே எனக்கு ஒரு பெரிய ஒரு கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம் கிடச்சி. அவருடைய அந்திம காலத்தில் இருந்தேன். அவர் ஏகாங்கியாக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இருக்கு. வாஸ்தவந்தான். ஏகாந்தி. நானே ஆச்சரியப்படுவேன். இவ்வளவு குழந்தைகள் பெற்று இவ்வளவு சம்சாரத்தில் இருந்து ஒரு துறவி போலே வாழ்க்கை இருந்துட்டார்.
அதனால் இவர் ஏகாங்கியாகத்தான் ஆகணும்னு சொல்லி நான் விளாஞ்சோர்கிட்ட சொன்னேன். ஸ்ரீரங்கத்தில் அந்த ஜிஎஸ் சுவாமி அவர் தான் காஷாயம் கொடுத்து விட்டார். அந்த காஷாயத்தை அடியேந்தான் அவருக்கு மேலே போத்தினேன். ஏகாங்கி ஆகிட்டார். அதுக்கு பிறகு ஒரு நாடோ இருந்தால் திருநாட்டு கேட்டார். அப்போது அவருக்காக அவர் திருப்பள்ளிப்படுத்தணும். இந்த வைபவத்துக்கு வக்கீல் சீனிவாசராவன்லாம் வந்திருந்தார். ஐக்கிய வைஷ்ணவ சபை அவெல்லாம் வந்திருந்தார். அவங்களாம் இருந்த உடனே அவரை கூட இருந்து கிரமப்படி ஏகாங்கியை எப்படி திருப்பள்ளிப்படுத்தணுமோ அந்த மாதிரி உடனே சரி நான் மதுரைக்கு போகணும் அப்படின்ன உடனே நானும் வரேன் அப்படின்னு. கொஞ்சம் போன உடனே ஒரு இடத்துல தண்ணீர் பம்பு வச்சு தண்ணீர் கொட்டின்னு இருந்தது. சீனிவாசராகவன் சொன்னார், இந்த காரியங்களுக்கு வந்திருக்கோம், ஸ்நானம் பண்ணிட்டு போங்க. நான் சொன்னேன், நான் ஸ்நானம் பண்ண போவதில்லை, இது ஸ்நானமே கிடையாது. இந்த மகான்கள் அது ஏகாங்கியா அவர் போயிருக்கிற போது கிடையாது. ரதோத்சவத்தில் இழுக்கிறாள் தீட்டு கிடையாது, யாரும் பண்ணலாம். ஒரு ஜிஎஸ் சுவாமிக்கு திருப்பள்ளிப்படுத்தி வந்தால் அப்படியே வந்துடலாம். அது மாதிரி தான் மார்னேன் இந்த விஷயங்கள் சரித்திரங்கள்லாம் பார்த்தோம். பெருமானாரே கேள்வி கேட்க அவருக்கு பதிலெலாம் அவருக்கு சொன்னார். மகா ஞானிகள் மார்னேன் நம்பின சன்னியாசியா எப்பேற்பட்ட அவர் பரம பாகவதோத்தவர் அந்த விஷயத்தில் அப்படியாகவே நான் நினச்சி தான் தோப்புசாமியை அந்த மாதிரி தான் நினச்சி நான் அப்படியே வச்சேன். அபதபா சம்பிரதாயப்படி தீர்த்தமாட்டு வந்தார். அவர் நேராக ஆற்றுக்கு போயிட்டேன். கஷ்டமாக தான் இருந்தது. மதுரைக்கு வந்தார்னா சின்ன நான் இருந்த வீடு ரொம்ப சின்ன வீடு, பாண்டிய வளாகத்தில் டக்குன்னு கம்பை போட்டு உட்காருவார். பெரிய கொம்பு விழுவார். ஏதாவது பேசின்னு இருப்போம். நல்ல பொழுதுபோக்காகவே அவருடைய எங்கே போனாலும் சத்விஷயம் சொல்லுவார். அவருடைய இயக்கம் உள்ளபடியே ஒரு மறுமலர்ச்சின்னு தான் சொல்லுவேன். ஆழ்வார்ந்த நகரில் போய் பார்த்தபோது உற்சவத்தில் எத்தனையோ பேர் நல்லா பாடுவார். பஜனைகள் எல்லாம் தான் தெரியும், சம்பிரதாய அர்த்தங்கள் பூரா தெரியும் இருக்கு. அப்படியெல்லாம் இருந்து ஒரு பெரிய ஒரு மட்டாதிபதிக்கு மேலே பெருமையுடையவராய் வித்த தன்மைகளெல்லாம் உடையவராக பிரகாசித்தார் தோப்புசாமி PL ராமானுஜதாசன். ஒரு சமயம் பாடி காட்ட சொன்னேன். நாடகத்தில் நடிச்சிருக்கேன், அதனால் பாடி காட்டினார். அவர் அழகாக பாடினார். அதெல்லாம் அவருக்கு சிரமமாக. அடிக்கடி பல முறைகள் நான் அந்த குட்டிலுக்கு அந்த ஆசிரமத்துக்கு நான் போயிருக்கேன். பின்னால் கட்டி பெருசான பிறகும் அப்போது நான் போயிருக்கேன். இல்லை சாதாக்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தால் பிளாஞ்சோரியுடைய கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்துக்கு அங்கே நான் போயிருந்தேன். அழகாக விசேஷமாக கல்யாணம் இருந்தது. தோப்புசாமியினுடைய பலத்தால் தான் மதுரையில் திருவரங்கத்தில் அந்த உத்தராதி மட்டம் பலகாரி மட்டம் அந்த ஜிஎஸ் சுவாமி பிரகாசமாக இருந்த லக்ஷ்மண ராமானுஜசின்னு நினைக்கிறேன், அவள் தான் இருந்தார். அவர் தலைமையில் தான் நடந்தது. ஆமாம், இப்படியெல்லாம் அதை உண்டாக்கினார். மதுரையிலையும் வடக்கு மாசீரில் பிற கோணார்களெல்லாம் அந்த வடத்துக்கு சம்பந்தப்படுத்தினர் எல்லாம் இருந்தார். அப்படி இருந்து ஒரு இயக்கம் தோப்புசாமின்னு சொன்னால் அது மறுக்க முடியாது. அவரை பற்றி சுவாமியே சொல்லியிருக்கார், புத்தூர் சுவாமியே சொன்னார். ஒரு முறை நான் போயிருந்தேன். இப்போ தனியை பண்ணுறதுக்கு ஒரு பிராமணன் ஏதோ வந்த போட்டிருக்கு. என்ன பண்ணுறது தடுமாறினார், யோஜனை பண்ணினார். அவர் சொன்னாராம், தோப்புசாமி உங்களுடைய அனுஷ்டானத்துக்கும் ஆச்சாரத்துக்கும் சுத்தத்துக்கும் மனத்துணைக்கும் யார் நிக சொல்கிறது? நீரே தலையை உப்புமா பண்ணி உடனே எனக்கு கூட நான் தயங்கவே இல்லை சாப்பிட சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து தான் சமயக்காரன் போட்டு சொன்னார், வேறுபட்ட மகா ஞானிகள் கையால் நாம் அதை பார்க்கப்படாது அவர் சொன்னார். அவ்வளவு பெருமை அவர் ஏறிட்டு கொண்டார். அவருடைய புத்திரனாக விளாஞ்சோலை பேர் அப்படியே வச்சார். நான் அடிக்கடி வில்லாத வந்தன் விளாஞ்சோலை தான் எழுதுக இருக்கு. விளாஞ்சோலை ஒரு பேரில் ஒரு பேர் அதிகமாக வேறு எங்கேயும் நான் பேரை காணும். இவர் ஒத்தருக்கு தான் விளாஞ்சோலைன்னு சொல்கிறது. அப்படி ஒரு பெருமை படைத்த ஒரு புத்திரனை பெற்றெடுத்தார். குடும்பி தான், அவர் பெரிய குடும்பஸ்தர் தான். ஆனால் அதில் ஒரு ஞானியாக துறவி போல் இருந்தார். அது ரொம்ப ஆச்சரியம். அப்படி விசேஷமாக குரத்தாழ்வானுடைய
வைபவத்தில் ரொம்ப ஈடுபட்டு அவருக்கு ஒரு உற்சவம் தெற்க வேறு எங்கே இங்கே தான் நடத்தினேன், நிறையாவும் நடத்தல. பெரிய கூட்டம். ராத்திரியெல்லாம் பஜனை நடக்கும். ராத்திரியெல்லாம் பார்த்தா பஜனை மாறி மாறி அழகான பஜனைகள்லாம் வருது. அப்புறம் மறுநாள் உபன்யாசங்கள்லாம் நடக்கும் 2-3 நாள். அதை எல்லோரும் வந்து சேர்ந்து ஒரு சேர்றதுக்கு தெற்க வேறு இடங்கள் சம்பந்தம் கிடையாது. மதுரையெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு நாள் மீட்டிங் நடக்கும், 4 பேர் பேசுவாக போயிடுவோம். ஆனால் 3 நாள் அங்கே தங்கியிருந்து சுதோதப்பட்டு உபன்யாசங்கள்லாம் கேட்டு இவ்வளோ பேரையும் பாட்டு பரவசம் அடைந்தார். பாட்டு ராமாதாசர் அவருடைய குமாரர் தான் விளாஞ்சோலை இப்போது இங்கே எழுந்துள்ளிருக்கார். அது ரொம்ப பல ஞாபகங்கள் எனக்கு இருக்குது. அவருடைய வழித்தடத்தில் விடாமல் இந்த குரத்தாழ்வன் குரேசருடைய தையல் ஹஸ்தத்தை நடத்தி தான் போகிறேன். அது எல்லாம் விசேஷமாக நாம் அனுபவிக்கணும். எனக்கு வயது முதிர்ச்சினால் இங்கெல்லாம் நடக்க முடியலை, போக முடியலை. ஆனால் அந்த எண்ணங்கள் இன்னும் எனக்கு மறையலை. அது இளமையாகவே தான் இருக்கு. நான் வார்த்தை அவருடைய மனசு திருப்திக்காக, என்னுடைய மனசும் மகிழ்ச்சிக்காக தான் ஆழ்வார் ரோக்மாவிற்கு 4 வார்த்தைகள் சொன்னேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.